மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதை உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு போனது சரியில்லை அப்படின்ற மாதிரி. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இருக்கிறது உயர்நீதிமன்றம். இது என்ன ஒரு இதுன்னா, 3 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, 3 மணிக்கு முன்னாடியே அந்த தீர்ப்பு வருது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வருது, தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிற தீர்ப்பு இல்லையே, சஜஷன் தானே. இல்லை, சஜஷன், இவர் மனு கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எப்படி ஒன்றாலும் எடுக்கலாம். ஏற்கனவே போன தடவை அவங்க கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ரெட்டை இலை இல்லைன்ட்டாங்க. ஈரோடு தேர்தலில் ரெட்டை இலை இல்லையே, பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கலையே. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்குமே கொடுக்கல. அவர் கையெழுத்து போட்டு வரைக்கும் எங்கேயுமே வாங்கல. தமிழ் மகன் ஹுசேனுக்கு தான். அது அவர் தான் கட்சி தலைவருக்கு அவர் தாங்க கையெழுத்து. அது டெக்னிக்கல் மேட்ரு. பட் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர் தலைமை வைக்கிற கட்சிக்கு தானே கொடுத்தாங்க, அவர் செயலாளர் கட்சிக்கு தானே கொடுத்தாங்க. கரவேட்டி கூட கட்டக்கூடாதுன்ட்டாங்களே. அந்த அளவுக்கு அவர் போன தடவை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது செய்திகளுக்கு அடிப்படலாம் மொழி, இதனால் எந்த லாபம் பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்காது, லாபம் கிடைக்காது. ஏன்னா போன தடவை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடந்துருச்சு. இப்போ ஈரோடு தேர்தலாம் நடந்துருச்சு. அந்த இல்லை சார், அதில் எடப்பாடி பழனிசாமிக்குமே அதிகாரம் கொடுக்கல. அவங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற தமிழ் மகன் ஹுசேனுங்க என் கட்சி தான், என் கட்சியினுடைய தலைவர். எடப்பாடிக்கு மாத்திரமா கொடுத்தாங்க? எடப்பாடி கட்சிக்கு தாங்க கொடுக்குறாங்க. அந்த கட்சி தலைவர் பேரில் தான் கொடுப்பாங்க. யார் அஃபிஷியலாக அவங்க பேரில் தான் கொடுப்பாங்க. அப்படி அதெல்லாம் ஒரு இதாக எடுக்க முடியுமா? அதுதான் ரூலு. கட்சி தலைவர் தான் கேட்க முடியும். பன்னீர்செல்வமும் கேட்க முடியும். பன்னீர்செல்வம் கட்சி தலைவராக இருக்கணும். தலைவராக இருந்தால் தான் அவர் தான் கேட்க முடியும். ஒருவேளை பண்ருட்டி ராமச்சந்திரன் அதில் தலைவராக இருந்தால் அவர் பேரில் தான் அவருக்கு போட்டி இது பண்ண முடியும். அப்படி தான் இது பண்ண முடியும். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் ரெட்டலையில் தான் போட்டியிடுவேன் அப்படின்றாரு. போதே அப்படி சும்மா ஒரு பயமுறுத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது வாங்கிடுவியா, போன தடவை வாங்கினியா, போட்டியை போடாமல் நிறுத்திட்டு எல்லாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ண வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஈரோடு எலெக்ஷனில் என்ன பண்ணார்? கடைசியில் நாங்கள் போட்டியிடவில்லைன்னு போயிட்டார். அவ்வளோதான் ஓபிஎஸ். அவர் என்னை பொறுத்தவரையிலும் அரசியல் ரீதியாக அவர் இல்லை. உங்கள் ஊடகங்கள் தான் நீங்கள் அவரை இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறீங்களோ ஒழிய 3 தடவை சான்ஸுங்க. 1 தடவை 2 தடவைன்னு அர்த்தம் இருக்குது. 3 தடவை கொடுத்து 3 தடவையும் தூக்கி தெருவில் செஞ்சுட்டு போகிற ஒரு ஆளை விசுவாசமாக இருந்தார். அதுக்கு அப்போ பிரயோஜனம் இல்லை. அரசியலில் நீடிச்சு நிற்கணுங்க. அந்த பதவி பழனிசாமி அதில் தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிது, அசைக்க முடிஞ்சுதா? எவங்காலையாவது உழுந்து எதையாவது பண்ணி அந்த பதவியில் உட்கார்றாருல்ல. அரசியலில் அதுதாங்க முக்கியம். இல்லாட்டி பழனிசாமி யாருக்கு தெரியும்? இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? பாஜக நிலையில் ஓடிக்கிட்டு இருக்காரு. பாஜக கொடுக்குற விளம்பரத்தினால தான் இவர் நின்றுட்டு இருக்காரு. ரிலேட் பண்ண இவருக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? 3 வாய்ப்பை கொடுத்து 3 தூக்கி தெருவில் போட்டு ஓரங்கட்டி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் எப்படி வர முடியும் அரசியல்? யார் நம்புவார் அவர்? யார் அவர் பின்னாடி அவன் போவான்? செலவு பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஆகிட்டு. அந்த கூலிக்கு மாறி அடிக்கிற ஒரு கூட்டம் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அதில் பண்ருட்டி போன்றவர்களாம் இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பாஜக ஓபிஎஸ்க்கு வேறு எதுவும் நம்பிக்கை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? கட்சி ஒன்றா சேரக்கூடாது, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அதிமுக பவர்ஃபுல்லாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு அவங்கள பிரித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் சசிகலா, தினகரன், இவங்க 4ஆக பிரித்து வச்சுருக்கிறதுக்கு காரணமே அவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆகலாம். ஒரு பலமான எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள். அதை குறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு பாஜக பழனிசாமி அதே தான் அப்படி தான் இருக்கார். பன்னீர்செல்வம் அப்படியே தான் இருக்காங்க. சசிகலா எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல, எட்டு கூட பார்க்கல. இந்த நேரத்தில் கூட வெளியில் வரலன்னு எப்போ தான் வர போகிறாங்க? முடிஞ்சு போச்சு இல்லை? அவங்கள பொறுத்தவரை இனிமேல் சசிகலா பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. தினகரன் அவரும் காலி ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க 2 பேரும் இல்லை. பன்னீர்செல்வம் கொஞ்சம் கடைசி நிமிஷத்தில் இருக்கார். ஏறத்தாழ இன்றைக்கி பழனிசாமி இடத்துல தான்
அதிமுக இருக்கிறதா நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இவங்க 3 பேரும் இல்லை. இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்ததுலேருந்து 4 பிரிஞ்சிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இவங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்ட பிறகு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல முடியாது. அவங்களும் அந்த சின்னத்தை வச்சு அவங்க எலெக்ஷன் நின்றுட்டாங்க. அதை வச்சு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் பண்ணும்போது அவங்க தர்மப்படி நியாயப்படி சட்டப்படி பார்த்திங்கன்னா பழனிசாமி குரூப்புக்கு தான் அதை கொடுத்தாங்க. இது இப்படிலாம் பேச நீதிமன்ற இதாக கூட போகலாம். பட்டு பொதுமக்களுக்கு முறை நான் சொல்கிறேன், அவர்கிட்ட அதை கொடுத்தாச்சு. அதை வச்சு அவர் எலெக்ஷன் நின்றுட்டார். தோத்தாரு ஜெயிச்சாருங்கிறது வேறு விஷயம். அந்த சின்னம் அவருக்கு தானே கொடுத்தார். இவர் தேர்தலையே போட்டியிடாமல் வெளியே இல்லை போயிட்டார். இவர் எந்த சின்னம் கொடுத்தா என்ன, எதை கொடுத்தா என்ன, போட்டியிட போகிறாரா இல்லையாங்கிற முதல்ல சொல்லட்டும். அதுவே இல்லைன்ட்டார். பாஜகவுக்கு என்ன ஆதரவு விட்டு போயிட்டார். முடிஞ்சு போச்சு. இல்லை அப்புறம் எந்த சின்னம் எங்கே போனால் இவருக்கு என்ன வந்து? எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்சி கூட அது வரைக்கும் அவர் கூட கூட்டணி ஒப்பந்தம் செய்ததா தெரியும். நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த சூழ்நிலையில் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு நாளான்னைக்கு வரலாம். இப்போ தான் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் லிஸ்ட்டில் ஒன்றும் பெருசு தேமுதிக மட்டும் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. உட்காந்துட்டு இது மாதிரி பல அனாதைகள் இருப்பாங்க இல்லையா, யாரும் சேர்த்துக்காதவங்க, அவங்களாம் ஒன்றா சேரலாம் இல்லையா? அது இருக்கலாம். சொல்லப்படக்கூடிய கட்சிகள் ஒன்றுமே இருக்க மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா பாஜக கூட யார் இருக்கா? பலமான கூட்டணின்னு எடுத்தீங்கன்னாக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக தவிர வேறு யார்கிட்ட இருக்கிறாங்க? நம்ம கேள்விப்பட்ட அத்தனை கட்சி அவங்கக்கிட்ட தானே. ஓபிஎஸ் இருக்கார் சார். யார்? ஓ பன்னீர்செல்வம். அவர்கிட்ட யார் இருக்கா? ஓ பன்னீர்செல்வத்தோடு ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்கார். வேறு யார் இருக்கா? யாருமே இல்லையே. பாஜக கூட யார் இருக்கிறா? சொன்னீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ஒவ்வொருத்தருக்கு கட்டியும் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்லி கிளைம் பண்ணுற ஆட்கள் தான் அதில் உட்காந்துட்டு. என்னுடைய காலேஜை காப்பாற்றுறதுக்காக, என்னுடைய நிறுவனங்களை காப்பாற்றுறதுக்காக, என்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்சிக்கிற பேர் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் பாஜக கூட போய் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்குது. வேறு யார் இருக்கா அதில்? சமீபத்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. 51% திமுக கூட்டணி பெறுமா, ஒரு 12% பாஜக கூட்டணி பெறுமா, ஒரு 15%க்கு மேலே அதிமுக கூட்டணி பெறும் அப்படின்றாங்க. 15%க்கு மேலே பெறுற அதிமுக கூட்டணி 4 சீட்டு ஜெயிக்குமா, 12% வாங்குற பாஜக கூட்டணி 5 சீட்டு ஜெயிக்குமா? எப்படி பார்க்குறீங்க? அது சொல்ல முடியாது. அந்த இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தலில் ஒட்டுமொத்தமாக வாங்கின ஓட்டுகள்னு எடுத்திங்கன்னா காங்கிரஸ் பாஜகவோட 11 லட்சம் வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்குது. சீட்டு என்னாச்சு? அதோட 11 லட்சம் வாக்குகள் குறைவாக வாங்கின பாஜக அதிக சீட்டில் ஜெயிச்சிருக்குது. அதுதான் இந்திய ஜனநாயகம். பல இடங்களில் 1 ஓட்டு 2 ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க, 400 ஓட்டில் 300 ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க, கிட்ட நெருங்கியிருப்பாங்க. நம்ம ஊரில் என்ன, ஒரே ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தாங்க, அடுத்த ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலோ பிரெஞ்சு நாடாளுமன்ற தேர்தலோ அது மாதிரி இல்லையே. எவ்வளோ % வாக்கு வாங்கினீங்களோ அந்த பர்சன்ட்டுக்கு நீங்கள் மெம்பர்ஸை உறுப்பினர்கள் நியமிச்சுக்கலாங்கிறது அந்த இதில் ஒரு ஓட்டு குறைஞ்சா கூட உங்களுக்கு 51,000 ஓட்டு, எனக்கு 50,000 ஓட்டு. இந்த 1000 ஓட்டுல எனக்கு போட்ட 50,000 பேருக்கு நான் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையே. இந்த 50,000 பேருக்கு அந்த ஓட்டுகளும் வீணாக போகுது. இல்லை ஒரு 1000 ஓட்டில் நீங்கள் என்னுடைய 50,000 ஓட்டையும் குப்பையில் போட்டிங்கல்ல. அதானே இந்திய ஜனநாயகம். அதானே இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையே. இது அமெரிக்க சிஸ்டத்தில் அப்படி இல்லை. 1000 ஓட்டுக்கு ஒரு உறுப்பினரை நீங்கள் நியமிச்சுக்கலாம். 50,000 ஓட்டுனாக்கா 50 உறுப்பினர்களை நீங்கள் நியமிச்சுக்கலாம். நீங்கள் 51,000 ஓட்டு வாங்கினா நீங்கள் 51 உறுப்பினர்கள் நியமிச்சுக்கலாம். எனக்கு 50 பேர் இருப்பாங்க. எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். அதுதான் அமெரிக்க ஜனநாயகம், பிரெஞ்சு ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் என்னுடைய 50,000 வாக்குகளும் அப்படியே குப்பையில் போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஜனநாயகமே ஒரு கோலிக்கொத்தான ஜனநாயகம். அப்போ பாஜக 5 சீட்டு ஜெயிக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? இன்றைக்கி இருக்கிற தேர்தல் முறையில் வாங்குகிற வாக்குகளுக்கு ஜெயிக்கிற தொகுதிகளுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை சார், அப்படியே ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டில் பாஜக 5 சீட்டு ஜெயிக்கும்னு நம்புறீங்க? அவர் அந்த இது நியூஸ் 18 அந்த நியூஸ் 18 நடத்துகிறவர் யார்? அந்த சேனல் அவங்களுடைய கூட்டாளியாக இருக்கிறவங்களோட சேனல். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதில் அடுத்த சேட்டலைட் சேனல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக அவங்க பேசவே முடியாது. உங்களையும் என்னையும் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு சேட்டலைட்டை கட் பண்ணிவிடுவாங்க, பவர் சப்ளையை கட் பண்ணிவிடுவாங்க. அவங்களால அந்த சேனல்லாம் நடத்த முடியாமல் போயிடும். பல்வேறு வகையான தொந்தரவுகளை கூட ரைடு எல்லாம் பண்ணலாம். அதனால் அவங்க பயந்து தான் கொடுக்கணும். அவங்க அந்த கருத்துக்கு அனுப்பி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். நான் தான் சொன்னேன்,
நான் ஒரு சேனலில் இருந்தபோது 1 மணி நேரத்தில் வேணுங்கிற மாதிரி நாங்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டோம். அப்புறம் அதை பற்றி நாங்களே விளக்கம் கொடுத்தோம். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கருத்து கணிப்பு விட்டாங்க. அதனால் நாங்கள் எங்கே இஷ்டத்துக்கு விட்ருக்கோம், இதை நம்ப வேணாம்னு நாங்களே சொல்லிட்டோம். அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்தாங்க. இத்தனை 50,000 பேரிடம் வாக்களிப்பவர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு இந்த கேள்விகளை கேட்டோம். இந்த கேள்விகளை இந்த பதிலின் அடிப்படையில் இந்த முடிவுகளுக்கு வந்தோம். 50,000 பேர்களில் இப்போ இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஆண்கள், இத்தனை ஆயிரம் பேர் பெண்கள், இத்தனை ஆயிரம் பேர் படித்தவர்கள், இத்தனை ஆயிரம் பேர் படிக்காதவர்கள், இத்தனை ஆயிரம் பேர் வேலையில் இருக்கோம், என்ன வேலையில் இருக்கோம், எல்லாம் கிளாஸிஃபிகேஷன்லாம் போட்டு பிரணாய் ராய் கெட்டு போனோம். அந்த அளவுக்கு பிரமாதமாக போட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டு இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு அடிச்சிட்டோம். எல்லாம் அசந்து போயிட்டாங்க. என்ன இவ்வளோ அக்யூரேட்டாக அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போட்டோம். கருத்து கணிப்பு யார் வேணாலும் டேபிள்லேயே உட்காந்து பண்ணலாங்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணோம். அப்படின்னு யாரையும் நாங்கள் பார்க்கல. யார் வேணாலும் கருத்து கணிப்பு கொடுக்கலாம். கருத்து கணிப்பு ஒரு காலத்தில் இருந்தது. பிரணாய் ராய் போன்றவர்கள்லாம் இருந்தபோது அது இருந்தது. சொன்னது அந்த டிஸ்கஷன்லாம் பிரமாதமாக இருக்கும். அதை ஒழிச்சு கட்டினாங்க. அதை ஒழிச்சு கட்டி இன்னைக்கு கருத்து கணிப்புகள்லாம் இந்தியா டுடே நடத்துறதுலாம் கருத்து கணிப்பா வேடிக்கை தான். திமுக எல்லா இடத்துலையும் ஜெயிக்குன்னு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டாங்கன்னா அப்போ தான் அங்கே பாஜக ஜெயிக்குங்கிறத நியாயப்படுத்துறதுக்கு இதை சொன்னால் தான் முடியும்னு அதை போடுறாங்க. கேட்டாக்க இப்போ அப்படின்னா நாங்கள் திமுக ஜெயிக்குன்னு எப்படி போட்டோம், அதில் தெரியலையா நாங்கள் நியாயமாக கருத்து கணிப்பு எடுத்தோம்னு காட்டுறதுக்காக தான் திமுக இங்கே ஜெயிக்குன்னு போடுறாங்க. தங்களுடைய கருத்து கணிப்பை நியாயப்படுத்துகிறாங்க. இதை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வாக்கேந்திரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 மாதம் கேப் கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கும் வாக்கு எண்ணிக்கை பண்ணுறதுக்கும். தமிழ்நாடு வந்து 1 மாதம் வெயிட் பண்ணணும் தேர்தல் முடிச்சு. அப்புறம் தான் தேர்தல் முடிவு வரும். என்ன வேணாலும் வரலாம். 500 இடங்களுக்கு தேர்தலை வந்து ஒரே நாளில் நடத்த முடியாமல் 1 மாதம் நடத்துகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். 1 மாதத்துக்கு மேலே 1 மாதத்துக்கு மேலே எடுக்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள். 500 இடங்களில் கூட இந்த தேர்தல் நடத்த முடியாத தேர்தல் ஆணையத்தால். அவ்வளோதான் கேள்வி. 5 மாநில தேர்தல்களில் எத்தனை தொகுதிகளில் நடத்தினாங்க? ஒரே நாளில் நடத்துனாங்கல்ல. அப்போ முடிஞ்சுதா? 500 இடங்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு. 2 மாநில சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளோ அவ்வளோதான். ஆந்திராவும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்த ஒரே நடந்ததுன்னா எத்தனை தொகுதிகள் இருக்குதோ அத்தனை தொகுதிகள் தான் இப்போ நாடாளுமன்றத்துக்கு நடக்க போகுது. அது ஒரு நாள் நடத்த முடியாதா? எதுக்கு 1.5 மாதம் டைம்? அடிப்படையாக அடிபடுது. ஜனநாயகங்கிறது தேர்தலுங்கிறது ஒரு கேலி கூத்து. அவ்வளோதான். மக்களுடைய கருத்துக்கள் அதில் பிரதிபலிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க. நன்றி சார். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.